நல்லா தான் இருக்கு. என்ன வாங்கி தருவீங்களா? வாங்கி தரமா? என்ன வாங்கி தர போறீங்க? என்ன வேணும் கேளு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட பர்த்டேக்கு வந்து ஷாப்பிங் பண்ண வந்து போகிறோம். போகலாமா? போகலாமா? ஸ்பான்சர் வந்து அப்பா தான். இன்னைக்கு லீவு, சண்டேன்றது லீவ் இருக்கிறாங்க. ஆமாம், சரி வாங்க நம்ம போகலாம் சொல்லி போட்டாங்க. அதனால தான் நாங்கள் கிளம்பி போகிறோமே. சரி வாங்க போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அது மட்டும் இல்லாமல் செம்ம காத்தடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். நின்னா நானே ஓடி போய் ஊந்துரும் போல, அந்த அளவுக்கு காத்தடி. மழை பெய்யுது போல, அதனால தான் காற்று நிறைய அடிக்குது. சரிம்மா, சரி வாங்க போகலாமா? எவ்வளோ காத்தடிக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். விட்டா இருக்கிற மரம்லாம் முடிச்சுக்கும் போகலாம், அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம எதிர்க்கிறது கொய்யா மரம் தான் இருக்குது. கொய்யா மரம் வேப்ப மரம் தான் முடியும். விழுப்புரம் வந்தாச்சு நம்ம 2 பேரும். அப்பா வந்து அப்படியே விட்டு கொஞ்சம் எங்கேயும் வேலை கொடுத்துட்டு போயிடறாங்க. சைட் பார்க்க நம்ம துணி எடுத்துட்டு வந்து ஃபோன் பண்ணால் வருவாங்கண்ணா. என்ன ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணி எடுத்துட்டீங்களா? சட்டை தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ட்ரெஸ் தான் பார்த்துவேன். நல்லா தான் இருக்குது. வீட்டில் போய் பிரித்து பார்க்கலாம். ஜெயஸ்ரீ வந்து ஒரு சட்டை தான் கேட்டேன், 2 சட்டை வந்து செலக்ட் பண்ணுவேன். சரி சரிம்மா. இந்த மாதிரி எடுக்கலாம் தான் பிளானில் இருந்தேன், நான் மாற்றி வந்து எடுத்துட்டேன். இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லுப்பா. நல்லா தான் இருக்குது. சரி வாங்க போகலாம். கலர் எடுத்துக்கிறீங்களா? நான் வீட்டு போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மளிகை கடையில் வந்து வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் சின்ன சின்ன பொருளாக வந்து சொல்லிட்டு வந்து உட்காந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாமான் வாங்கும் போது தேங்காய் எண்ணெய், அப்புறம் குளிர் சோப்பு மாதம் 2 டிப்பு கூட ஆகிடும். குளிர் சோப்புலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் கொஞ்சமாக வந்து வாங்கி போகலாம் சொல்லி வந்து உட்காந்துருந்தேன். எப்பவும் வந்து வாங்குற கல்ல தான் வந்து உட்காந்துருந்தேன். சரிம்மா, எல்லாம் வாங்கி தருவீங்களா? என்ன தலை குளிச்சுட்டு அப்படியே சடை போடணும், அப்படியே ஒரு மாதிரி காஞ்சி போய் போகலாம். சரி, என்ன வாங்கி தருவீங்களா? என்ன வாங்கி தரமா? என்ன வாங்கி தர போறீங்க? என்ன வேணும் கேளு. சரி வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக போயிட்டு ஷாப்பிங்லாம் வந்து பண்ணிட்டு வந்தாச்சு. நம்ம என்ன போய் ஷாப்பிங் பண்ணோன்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. வந்து ஷாப்லேயே வந்து காட்டியிருப்போம். ஏன்னு காட்டலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மழை வர மாதிரியே வந்து இருந்தது. நேற்று ஃபுல்லாகவே கிளைமேட் நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. காற்றடிக்கிற மாதிரியும் சுத்தமாகவே வந்து வானம் வந்து மூடிட்டு தான் இருந்தது. அதனால தான் வந்து நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம், ஆடு மாடும் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. இப்போ வந்து என்னோடய பர்த்டே ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறேன். பார்க்கலாமா? அண்ணே தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கிறா. பார்த்தீங்களா, சூப்பராக பேக்கேஜில் பண்ணி விட்டுறாங்க, மழையில் நினைக்கூடாதுன்னு. பர்த்டே எல்லாருக்கும் ஒரு ட்ரெஸ் தான் எடுப்பாங்க. ஆனால் ஜெயஸ்ரீக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம் 2 ட்ரெஸ்ஸு. ஆமாம், அது என்னோட நல்ல நேரமும் சொல்லிட்டு தெரியல, அமைஞ்சிருச்சு 2 ட்ரெஸ்ஸாகவே. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டாப் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு பிடிக்க தந்தா பாதி பிடிக்கணுமான்னு சொல்லிட்டு கடைக்காரங்க மேலே கொண்டு கிண்டல் பண்ணுறாங்க என்ன. நல்லா இருக்கா? ஓப்பன் டாப் தான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? அப்புறம் வந்து இதுக்கு வந்து ஷாலு பேண்ட் எல்லாமே ஒன்றா தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்தது. அப்படியே அது கூட செட்டா? ஆமாம், இதான் வந்து துப்பட்டா. இது நல்லா இருக்குல்ல, அழகா டிசைன்லாம் போட்டு. பேண்ட் வந்து பலாசா பேண்ட். பார்த்தீங்களா, கீழே தான் தெரியும். டிஃப்ரெண்டாக எப்பயுமே ஒரே மாதிரி சுடிதார் லெகினாக வந்து போடுறோமா, புதுசாக வந்து ட்ரை பண்ணல. நம்மளும் ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி வந்து மாறணும் இல்லையா, அதனால வந்து பலாசா பேண்ட் வந்து மாறியாச்சு. சூப்பராக இருக்குது ட்ரெஸ்ஸு. இன்னொரு ட்ரெஸ்ஸு இந்த கலர் எப்படி இருக்குது சொல்லிட்டு சொல்லுங்கள். எல்லாமே வந்து ஃபுல் ஹேண்டு தான். நல்லா இருக்கா? அப்புறம் வந்து இதோட ஷாலும் வந்து அந்த ஷால் மாதிரி தான், ஆனால் டிசைன் ஒரு மாதிரியாக மாறும். பார்த்தீங்களா, இது இப்படியே வந்து பின் கொத்தணுமா, இல்லை வந்து இப்படி போட்டு பின் கொத்தணுமா? அப்படியும் போட்டு நம்ம இஷ்டம் தான். இப்படி போட்டு பின் பேக் சைடு கூட விட்டுக்கலாம். சரி பார்க்கலாம். இப்போ இதோட பேண்ட் வந்து இந்த கலர் நல்லா தான் இருக்கு. அவ்வளோதான். எனக்கு வந்து 2 ட்ரெஸ் வந்து எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சரண்யாவனை வந்து எடுத்துக்க சொன்னேன். அவளை வேணாம், உனக்கு தானே பர்த்டே, நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரண்யாவை வந்து விட்டு கொடுத்துட்டா. வச்சிருக்கேன், அதனால நீ எடுத்துக்கோ, உனக்காக எடுத்தது. இது வந்து எனக்காக வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பா வேற அவரோட கையில ஃபுல்லாக நான் வந்து கிழிச்சு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.
எது போட்டு கீச்சிட்டியா? போட்டு கீச்சிட்டியா? போட்டுலாம் உனக்கு அது எப்படி அப்பா கேட்டு அப்படி எப்படி கீச்சிட்டுன்னு மட்டும் தானே எப்படி தெரியும்? அது துணி துவைக்கிறன்ற பேர்ல அடிச்சு துவைச்சு கீச்சிட்டேன். ஏய் அம்மா சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ், கறி துணி பிடிச்சி அப்பா கையில வீணாகிட்டேன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பால் பொங்கி வரும், கடைசிட்டு எது தேடி பார்த்தாலும் கிடையாது. அப்பா கையில மட்டும் கண்ணு எதிர்க்கு கீழே கிடக்கும், பக்கத்துலேயே கிடக்கும். அதனால வந்து அதை எடுத்து பிடிச்சி 2 கையில வேஸ்ட் ஆகிட்டேன். அதனால வந்து நானே வந்து அப்பா 2 கையில இட்டுன்னு வந்துட்டேன். நல்லா இருக்கா? துவைச்சு அப்பா கையிலையும் இப்படிதான் துவைக்கிறாரு. அம்மா பாவம், அம்மா துவைப்பாங்க. அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் துணிலாம் வந்து துவைப்பாங்க. நான் ஒரு நாள் ஆடிக்கு ஒரு வாட்டி அம்மாசிக்கு ஒரு வாட்டி துணி துவைப்பேன். என் துணி அம்மா தான் துவைப்பாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு ட்ரெஸ் வந்து இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷாப்பிங் பண்ணுமே. இது எல்லாமே அதுக்கப்புறம் போயிட்டு மல்லிகை கடையில் வந்து கொஞ்சம் பொருள் வந்து வாங்கிட்டு வந்தோம். ஏற்கனவே நம்ம 3-4 வாட்டி இந்த மாதத்துல 3-4 வாட்டி வந்து மல்லிகை கடை போய் ஷாப்பிங் பண்ணி வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிடி கோல்டு தேங்காய் எண்ணெய் வந்து காலி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து 1 லிட்டர் 3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினோம். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து வாங்கணும். ஆனால் இந்த வாட்டி எதுவுமே ஃப்ரீ தரவே இல்லை. போன வாட்டி என்ன கொடுத்தாங்க? போன வாட்டி என்ன கொடுத்தாங்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து கற்பூரம் ஒரு பாக்கெட்டு சூடம், எப்பயும் போல் மலர் சோப் 5 மலர் சோப், அதுக்கப்புறம் வந்து ஒரு லக்ஸ் சோப்பு. இது வந்து அம்மா செலக்ஷன் பண்ணி எடுத்தாங்க. அம்மா எப்பயுமே இந்த மாதிரி சோப் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு குளிப்பாங்களே. நாங்களுமே அதான் போட்டு குளிப்போம். ஆனால் நான் போனதுக்கப்புறம் நான் வேற சோப் மாற்றிக்கினேன். ஆனால் ஜெயா நம்ம தான் போட்டு குளிக்குது. அப்பெல்லாம் இல்லை, நான் போனால் சிந்தால் வாங்குவேன், அம்மா போனாலும் வந்து லக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. அப்படி மாற்றி வாங்கிட்டு வருவான். ஃப்ரெண்ட்ஸ் 1 கிலோ மாம்பழம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு மாம்பழம் தான் இருக்குது. 1 கிலோ மாம்பழம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாம்பழம் உனக்கு 1 கிலோ. 1 கிலோ வாங்கிட்டு வந்தோம், ஆனால் காலி ஆயிடுச்சு. ஒரு மாம்பழம் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சீசனில் எல்லாத்தையும் சாப்பிட்றணும். மாம்பழம் அதுக்கப்புறம் கிடைக்காது. ஆமாம், நான் வந்து 3-4 வாட்டிக்கிட்ட மாம்பழம் வந்து வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த வாட்டி தான் மாம்பழம் வாங்கினா அந்த அன்னைக்கே வந்து காலி ஆச்சுன்னா அது இந்த வாட்டி தான். நான் வந்து பங்கனப்பள்ளி மாம்பழம். ஆமாம், சரண்யா 1, அப்பா 1, அம்மா 1. நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் 1 கூட எடுக்கவே இல்லை. மாமாவும் எடுக்கல. மாமாவும் நான் தான் நேற்று பங்கு போட்டு சாப்பிட்ட ஒன்று. நீங்கள் இந்த பழம் அதனால எனக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஷாப்பிங் வந்து சிம்பிளாக தான் வந்து பண்ணிட்டு வந்தோமே. முக்கியமாக வந்து மெயினாக ட்ரெஸ் எடுக்கணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்காங்க. அதனால் 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்பாவுக்கு 2 லுங்கி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து எப்பயும் போல் விழுப்புரம் போனாலே ஃப்ரெண்ட்ஸ், விழுப்புரம் இந்த மாதிரி திருவண்ணூர் எங்கன்னா போனாலே இந்த பிரியாணிக்கோசம் தான் நான் வந்து போவேனே அதிகமாக. ட்ரெஸ்ஸு எடுக்கிறோமோ இல்லையா, ட்ரெஸ்ஸு வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு போனேன். ட்ரெஸ் எடுத்துகிட்டு பிரியாணி வேறு எதுவுமே வந்து நாங்கள் சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். அழகாக போயிட்டு பிரியாணி கட்டின்னு வீட்டை வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்து ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் வந்து பார்த்தோமே. பிரியாணி இல்லாமல் வந்து விழுப்புரம் ஏன்டா போனோன்னு தோணும். பிரியாணி இருந்தால் அப்பா விழுப்புரம் போனதுக்கான ஒரு இது கிடச்சிச்சு. நைட் டைமில் போனீங்கன்னா அப்போ என்ன சாப்பிடுங்க? நைட் டைமில் போனால் சிக்கன் ரைஸ் ஏதாவது ஒன்று போனோன்னா சாப்பிட்டு வந்துடணும். எதனா ஒன்று சாப்பிடணும். எதுவும் சாப்பிடாம இருந்தால் கூட அம்மா இந்த வாட்டி எதுவுமே வாங்கி தரல அம்மா அடுத்த வாட்டி போகிறப்ப அதுக்கும் சேர்த்து வாங்கி தர மாதிரி பண்ணிவிடுவேன். சனியெல்லாம் வந்து சமைத்து ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே வந்து கேட்க மாட்டேன். அம்மா வந்து ஆனால் அம்மா எனக்கு சமத்தா நீங்கள் கேட்டு தான் இது நான் கேட்காமலே கம்முன்னு இருந்தாலே ஐயோ பிள்ளை எதுவுமே கேட்க மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு வாங்கி தந்துடுவாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் நல்லா வாங்கி சாப்பிட்டு வருவேன் நான்லாம். நீ சிக்கன் ரைஸ் பிரியாணி தானே, அம்மா எனக்கு ஜூஸு அது இதுன்னு எதையாவது வாங்கி கொடுத்தா கூப்பிட்டு வருவாங்களே. ஃப்ரெண்ட்ஸ் என் பர்த்டேக்கெலாம் வந்து நான் 1 மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஆரம்பிச்சிடுவேன். அம்மா என் பிறந்தநாள் வருதுன்னு. சரண்யா வந்து எதுவுமே கேட்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எல்லாமே கிடைச்சிரும். ஆனால் எல்லாமே வந்து கிடைச்சிரும். ஆனால் நீ கம்முன்னு இருந்தால் உனக்கும் கிடைக்கும். ஆனால் நீ தான் கொஞ்சம் சொல்லிட்டு ஆர்வ கோளாறுல எனக்கு என் பர்த்டே வருதுன்றதுனால நீ அப்படியே ஆரம்பிச்சிருவேன். அது சின்ன வயசுலேருந்தே உனக்கு பழகிடுச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுலேருந்தே வந்து என் பிறந்தநாள்னா அந்த மாதம் ஸ்டார்ட் மே 1லேருந்து ஆரம்பிச்சிருவேன். இந்த மாதம் என் பிறந்தநாள், இந்த மாதம் என் பிறந்தநாள்னு ஆரம்பிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் கடுப்பாக ஒரு அளவுக்கு அவங்கள பண்ணி விட்டுருவேன். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து எங்களுக்கு வந்து கேக் எல்லாமே வெட்டனது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட எனக்கு வந்து கேக் நான் வெட்டனது கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் வந்து எனக்கு மொதல் வாங்கி வெட்டினாங்க. அதுக்கு அடுத்த இயர்லேருந்து ஜெயாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்தேன் நான் தான் கேட்கல. ஆனால் அதை கூட அப்பாவா எனக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ் எப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிராமத்துக்கு பொண்ணு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டேன். டாடா பாய்.